ஹே ஆல்! நான் இன்னைக்கு ஸ்வீடன்ல போன பீச்சோட நேம் ஃபால்ஸ்ரிபோ பீச். வீக்கெண்ட் தான் இங்க போயிருந்தேன். போனோனே வாட்டர்ல நல்லா விளையாடிட்டு ஏன்னா பிகாஸ் வாட்டர் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. விளையாடிட்டு நியூ நியூ ஃபிஷ்ஷஸ் பார்த்தேன். அதில ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிஷ் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து பயந்த ஒரு ஃபிஷ் ஜெல்லி ஃபிஷ். அந்த ஃபிஷ் இந்த பீச்சில நான் கையில புடிச்சேன். ஏன்னா நம்மளுக்கு ஊர்லலாம் சொல்லியிருப்பாங்க, அந்த ஜெல்லி ஃபிஷ் புடிச்சா மேலலாம் ரேஷஸ் வந்துரும். இல்லன்னா மேலலாம் அரிக்க ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நானும் அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் அது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டா இருந்தது. அந்த ஃபிஷ் ஒரு கொடை மாரி ஃப்ளோட் ஆகி போயிட்டு இருந்தது சீல. அது நான் கையில பிடிக்கும்போது பார்த்தா பேப்பர் மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு அத நான் பேப்பர்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணும்போது தான் அது ஃபிஷ்ஷுன்னு நோட் பண்ணேன். ஜெல்லி ஃபிஷ்ன்னு. ஃபர்ஸ்ட்டு பயந்தேன். அதுக்கப்புறம் அது பார்க்க பார்க்க க்யூட்டா இருந்தது. ஸோ தட் எடுத்து விளையாட ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே ரொம்ப லைட் வெயிட்டா பேப்பர் மாரி இருந்தது. நம்ம நொங்கு கையில எடுத்துருப்போம்ல, நொங்கு சாப்பிட்டுருப்போம்ல, அந்த நொங்கு மாதிரி இருந்தது ஆக்சுவலா அது இது பண்ணும்போது. ஒரு கைண்ட்ல அது வந்து ரொம்ப ஜெல்லி மாரி நல்லா வாட்டரியா இருந்தது. அதே டைம்ல பார்க்கும்போது அதோட ஷேப்பு, அதோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா நுங்கு மாதிரி இருந்தது. ஆக்சுவலா வந்து நம்ம இங்க பீச்ல வந்து ஃபிஷ் எல்லாம் பிடிக்கும்போது வறுத்து சாப்பிட தான் பிளான் பண்ணியிருப்போம். பட் ஆனா அங்க போகும்போது லைக் நியூ நியூ ஃபிஷ்ஷஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி அதெல்லாம் வறுத்து சாப்பிட்ற ஐடியாவும் வரல எனக்கு உண்மையாலுமே. ஏன்னா வந்து அது கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா டைம் போறதே தெரியல. ஆக்சுவலா ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது அது பிடிக்கும்போது. ஏன்னா பிகாஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு ஒரு ஃபிஷ்ஷும் நான் கேட்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா பிகாஸ் ரொம்ப லைட் வெயிட்டடா இருந்தது. ஃப்ளோட் ஆகி சீல போயிட்டே இருந்தது. நான் போய் ஹோல்ட் பண்ண அது வாட்டர்ல வந்து மூவ் ஆயிட்டே இருந்தது. ஒரு வழியா குட்டி ஃபிஷ், பெரிய ஃபிஷ்லாம் பிடிச்சேன். பட் டு பி ஃப்ராங்க் அதில் ஒரு 2 மீன் நான் கொன்னுட்டேன். ஏன்னா பிகாஸ் அது தூக்கும்போது அப்படியே ஜெல்லி மாரி உடஞ்சிச்சு. ஜெல்லி நார்மலா எடுத்தோம்னா எப்படி உடையுமோ அதே மாரி உடஞ்சது. அது நான் இந்த வீடியோல ஆட் பண்ணல. பிகாஸ் வந்து எனக்கு அது ஒரு மாரி இருந்தது பார்க்கறதுக்கு. Hi to Jellyfish Mind Voice. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.